உடையுது தெரியுமா? எனக்கு ஒருத்தர் இருக்கிறார். அன்னைக்கே தரித்திரம் உடையுது. விளங்குச்சுன்னா யாராச்சும் தருவாங்களா, எங்கேயாச்சும் கிடைக்குமா? இந்த பாவர்ட்டி மைண்டு போயிடும். பாவர்ட்டி அதாவது ஏழ்மை என்னுடைய வேர் எங்க இருக்கு தெரியுமா? நான் கண்டுபிடிச்சேன். சிலதெல்லாம் நான் கண்டுபிடிச்சேன்னு சொன்னா உண்மையிலே அது கண்டுபிடிச்சது. கற்றுக்கொண்டேன்னு சொன்னா கற்றுக்கொண்டது. வேர் இஸ் த ரூட் ஆஃப் பாவர்ட்டி அப்படின்னா the spirit of offense is the root of poverty. அநாதையின் மனநிலை தான் ஏழ்மையின் வேராய் இருக்கிறது. சிம்பிளா சொல்லிட்டேன், நீங்க உள்ள ஏத்திக்கணும், அது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். எல்லாம் சொல்லுங்க, அநாதை மனநிலையே ஏழ்மையின் வேர். தரித்திரம்னா ஏழ்மைன்னா என்ன தெரியுமா? உனக்கு யாருமே இல்லை, உனக்கு எதுவுமே இல்லைன்ற உணர்வுக்கு தான் ஏழ்மை. உங்க ஏழ்மை என்னைக்கு உடையுது தெரியுமா? எனக்கு ஒருத்தர் இருக்கிறார். அன்னைக்கே தரித்திரம் உடையுது. அன்னைக்கே ஆஃபன் ஸ்பிரிட் வெளியில போகுது. அன்னைக்கே அநாதை மனநிலை வெளியே போகிறது. ஓ, இன்னைக்கு ஃபாதரை பத்தி பேசிட்டு இருக்கீங்களா? இல்ல, இன்னைக்கும் ப்ராஸ்பரிட்டி தான் பேசிட்டு இருக்கேன். ஆனா எல்லாத்துக்கும் என்னன்னா, நீங்க அப்பா ஒருவர் உண்டு என்று அறியும் பொழுது ஏழ்மை மனநிலை நீங்கி செல்வ மனநிலை உங்களுக்கு வருகிறது. ஆமென். உங்களுக்குள்ள ஒரு ப்ராஸ்பெரிட்டி மைண்ட் செட் வரும். என்ன ப்ராஸ்பெரிட்டி மைண்ட் செட்? எனக்கு ஒருத்தர் இருக்கிறார். ஆமென். சொல்லுங்க, எனக்கு ஒருவர் இருக்கிறார். எனக்காக ஒருவர் இருக்கிறார். என் அப்பா, என் கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஆமென். இதாங்க செழிப்பு. அநாதை மனநிலையிலிருந்து நீங்கள் எப்பவும் விடுபட்டு, நான் அநாதை அல்ல, அல்லது நான் திக்கற்றவன் அல்ல, ஐ எம் நாட் ஹெல்ப்லெஸ், ஐ எம் நாட் ஆஃபன். இந்த ரூட்டு தான் ஏழ்மையின் ரூட்டாக இருக்கிறது. நீ எழுப்பி போய் எதையோ ஒன்று பண்றோம்னா அது காரணம் தெரியுமா? நான் போறதுக்கு முன்னாடி ஒருத்தர் போயிருக்கிறார் சார், எனக்காக ஒருத்தர் வேலை பார்த்துட்டு இருக்கிறார். நான் உனக்கு முன்னே சென்று கோணலானதை செவையாக்குவேன். ஆமென்.